மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர்ஸ். சரியா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட ஃபியூச்சர். சரியா? நேற்று டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம். இது பெரிய ஒரு பில்டிங்காக இருக்கும். அதில் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் சொல்லி என்ன இருக்கும், அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரி, மெடிக்கலுக்கு ஒன்று, அதேமாரி ஜுவல்லரிக்கு ஒன்று, அதேமாதிரி மளிகை கடை, இதுமாதிரி டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி வெவ்வேறு வகையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பிரிச்சுருப்பாங்க. அதுதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் சைஸு. ஏ டிபார்ட்மெண்ட் இஸ் ஏ லார்ஜ் ஸ்கேல் ரீட்டைலர் ஷோரூம் require a large capital investment by forming a joint stock company, management by a board of director. There is a managing director assisted by a general manager and several department manager. பேரளவு அமைப்பு. அதிக முதலீடு செய்து உருவாக்கப்பட்ட கூட்டு பங்கு நிறுவனத்தின் இயக்குனர் குழுவால் நிர்வகிக்கப்படும் ஒரு பெரிய சில்லறை வியாபார நிறுவனம் துறைவாரி பண்டகசாலையாகும். சரியா? லார்ஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இது அதிகமாக லார்ஜ் ஸ்கேலாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, முதலீடு பண்ணியிருக்காங்க. சரியா? பண்ணி என்ன பண்ணாங்க, இதை ஆரம்பிக்கிற யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர். சரியா? போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணல, ஓனர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. சரியாப்பா? பெரிய சில்லறை வியாபார நிறுவனம் துறைவாரி பண்டகசாலையாகும். சரி, லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஃபார்மிங் ஏ ஜாஸ்டான் கம்பெனி மேனேஜ் பை போர்ட் ஆஃப் டைரக்டர். அதே மாதிரி தேர் இஸ் ஏ மேனேஜிங் டைரக்டர் அசிஸ்ட் பை ஏ ஜென்ரல் மேனேஜர் அண்டு செவரல் டிபார்ட்மெண்ட் மேனேஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்டு சாய்ஸ். சரியா? பல்பொருள் விற்பனை. இட் ஆக்ட் ஆஸ் ஏ யூனிவர்சல் ப்ரொவைடர் ஆஃப் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் லோ priced to very expensive goods pin to car to satisfy all the expected human needs under one roof அப்படிங்கிறாங்க. சரியா? வைடு அப்படின்றது பல்வேறு பொருள் விற்பனை. மனிதனுக்கு தேவையான அனைத்து வகை பொருட்களும் ஒரே இடத்தில் கொண்டு செல்லுதல் வாகனம் வரை விற்பனை செய்யப்படுவதால் நுகர்வோர் வேண்டியதை வாங்கி பயன்பெற முடியும். மேலும் ஒரே பொருளில் பல வகைகளும் இருக்கும். சரியா? இந்த மனுஷனுக்கு உண்மை பீயிங்க்கு தேவையான குட்ஸ் எல்லாமே, நீட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, அங்கே சேல் பண்ணாங்க, விற்பனை பண்ணாங்க. பெண்ணிலேருந்து கார் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேல் பண்ணுறாங்க. சரி, அப்படி சேல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான பொருள் கிடைக்கும்போது எல்லோரும் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. இது மேலும் ஒரு பொருளின் பல வகைகளும் இங்கு கிடைக்கும். சரி, ஒரே மாதிரி பொருள் என்ன கிடைக்கும், இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? ஒரே பொருள் இருக்குதுனாக்கா அதோட வெரைட்டி ஆஃப் பிராண்டு. சரி, அது என்ன ஆகும், இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா departmental organized goods offered for sale are classified into various departments. Each department specializes one in life of product and operate as a separate unit. சரியா? துறைகளின் ஒருங்கிணைப்பு. பல்வேறு துறைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வகையான பொருட்களை தனித்தனியாக விற்பனை செய்கின்றனர். என்ன சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்டல் ஒவ்வொரு தனித்தனியாக செப்பரேட்டாக என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு குட்ஸுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக
கிளாஸிஃபை வந்து பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஈச் டிபார்ட்மெண்ட்னே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா வசதிக்கு ஏற்ற மாதிரி தேவையான பொருளை ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் குட்ஸு, சரியா புரிஞ்சிங்களா? வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள், மளிகை பொருட்கள், மெடிக்கலு, பிளாஸ்டிக் பொருட்கள், சரியா அதேமாதிரி புக்ஸ் அண்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் இது மாதிரி செப்பரேட்டாக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் போட்டு அதுக்குன்னு சொல்லி தனியாக பிரித்து என்ன பண்ணாங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணாங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டை பெரிய பில்டிங்காக எடுத்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து 2-3 மாடி எடுக்கல என்ன பண்ணாங்கனாக்கா அதை வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிரிக்கப்பட்டு தனியாக விற்பனை செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட். இட் ப்ரொவைட் a number of facility and service to the customer such as restaurant, restroom, recreation, packing, free home delivery, பார்க்கிங் எக்ஸெட்ரா. சரியா வாங்கும் வசதிகள் வாடிக்கையாளர்களுக்கு ஓய்வறைகள், சிற்றுண்டி சாலை, வாகனம் நிறுத்துமிடம், பொழுதுபோக்கு வசதிகள் போன்ற வசதிகள் வழங்கப்படுவதால் குடும்பமாக வந்து பொருட்களை வாங்க முடியாது. சரியா புரிஞ்சுதா? இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிற்றுண்டி சாலை ஸ்நாக்ஸுக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாகனம் வண்டி நிறுத்துறதுக்கு பார்க்கிங்க்கு, சரியா அதே மாதிரி ஃப்ரீ ஹோம் டெலிவரி என்ன பண்ணாங்க இதிலெல்லாம் பண்ணதால அவங்க ஃப்ரீயாக வந்து என்ன பண்ண முடியுது அவங்க வந்து அதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரலைஸ்டு பர்ச்சேசிங்னாக்கா ஆல் த பர்ச்சேஸ் ஆர் மேடு சென்ட்ரலி அண்டு டைரக்ட்லி ஃப்ரம் த மேனுஃபேக்சரர், சரியா அண்டு ஆப்ரேட் செப்பரேட் வேர்ஹவுஸ் வேர்ஆஸ் சேல்ஸு அண்டு டிசென்ட்ரலைஸ்டு இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. மையம் கொள்முதல் அனைத்து வகை பொருட்களும் ஒரே மையத்தின் மூலமாக நேரடி தயாரிப்பிலிருந்து பெருமளவு கொள்முதல் செய்யப்படுகிறது. சரியாப்பா என்ன பண்ணாங்க அனைத்து வகை பொருட்கள் எல்லா வகையான பொருட்களும் இது வந்து சென்ட்ரல் மைய கொள்முதல்னாக்கா சென்ட்ரலைஸ் பர்ச்சேசிங் அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துலேருந்து என்ன பண்ணுது நேரடியாக உற்பத்தியாளர்கிட்டருந்து தயாரிப்பாளர்கிட்டருந்து என்ன பண்ணுறோம் பேரளவு லார்ஜ் ஸ்கேலில் என்ன பண்ணுறோம் அதை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம். சரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு என்ன பண்ணுது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அட்வான்டேஜ்னாக்கா என்ன நன்மைகள், சரியா துறைவாரி பண்டகசாலையின் நன்மைகள்.